ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கண் விழித்து சொர்க்கவாசல் திறக்கிறத பார்ப்பாங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடினாலும் கண் விழிப்பாங்க, அன்னைக்கும் கண் விழித்து அதுக்கு அடுத்த நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் தான் காலையில் விரதத்தை முடிப்பாங்க. அதாவது கண் விழிக்கவும் செய்வாங்க, சாப்பிடாமலும் இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க. ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் யாருக்காக வைகுண்ட ஏகாதசி அன்று கண் விழிக்கிறீங்களோ அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார் அந்த கதைப்படி. ஏன்னா நிறைய பேர் அந்த கதையை பற்றிலாம் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. எல்லோரும் கண்ணு முழிக்கிறாங்க, நானும் கண்ணு முழிக்கிறேன். ஏன் கண்ணு முழிக்கிறதுனால உண்மையிலே என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருமே பண்ணுறது கிடையாது. இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். ஆமாம், வைகுண்ட ஏகாதசி உடைய அடிப்படை கதை என்ன அப்படின்னா, முரண் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்குறான். அதனால் மகாவிஷ்ணு அவனை அழிக்கிறதுக்காக சண்டை போடுறார். ரொம்ப நேரம் சண்டை நடக்குது, அவனை ஜெயிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவர் சோர்ந்து ஒரு குகை முன்னாடி படுத்து தூங்கிடுறார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே இருந்து ஒரு அழகிய பெண், ஏகாதசி அப்படிங்கிற ஒரு பெண் உருவாகிறா. அவள் போய் அந்த முரணை அழித்து சாகடிக்கிறாள். இன்னொரு கதையும் இருக்குது. அது என்னென்னா, நல்லா ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார் மகாவிஷ்ணு. அவருடைய காதில் இருந்து 2 அசுரர்கள் உருவாகிறாங்க. அவங்க போய் தியானத்தில் இருக்கிற பிரம்மாவை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, தியானத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே பிரம்மா போய் விஷ்ணுவை எழுப்புறார், இவங்களை அழிச்சிடுன்ட்டு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பி அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு அந்த அசுரர்களை அழிக்கிறார். பாருங்கள், 2 கதையிலுமே விஷ்ணு தூங்கிட்டு தான் இருக்கிறார். ஸோ இந்த கதை தெரிஞ்சு ஏன் எதுக்கு பண்ணுறோன்னு தெரிந்தால், அவரே தூங்கிட்டு இருக்கிறார், நாங்கள் எதுக்கு கண்ணு முழிக்கணுன்ட்டு மக்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கதையை பற்றிலாம் அவங்க கவலைப்படாததுனால எல்லோரும் கண்ணு முழிக்கிறாங்க, நானும் கண்ணு முழிக்கிறோம். அது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் பரமபதம் விளையாடுறது, வைகுண்ட ஏகாதசிக்கு நைட்டு ஃபுல்லாக ஸ்பெஷல் ஷோ போடுவாங்க தேட்டரில், அதை போய் பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கொண்டாடுவாங்க. ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள் பகல் 10ன்னு கொண்டாடுவாங்க. ஏகாதசியிலேருந்து அடுத்த 10 நாள் ராப்பத்து அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்கு பக்தி மார்க்கத்து கதையை பார்த்திங்கன்னா, ஒரு ஆழ்வார் போய் விஷ்ணுக்கிட்ட உங்கள் முன்னாடி பாசுரம் படிக்கணும், ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 100 பாசுரன்ட்டு 10 நாள் 1000 பாசுரம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னதுனால ஒரு பகல் 10 ராப்பத்து வரும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்னும் ஒரு 1000 பாடல் நான் படிக்கணும், நீங்கள் கேட்கணுன்னு, அதுக்காக பகல் 10. இப்படி கதையை வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்களா, இங்கே ராப்பத்து இரவு பகல்னு வந்தது, அதுக்கு இந்த கதைக்கும் விளக்கம் எங்கேயாச்சும் இருக்குதா? அதுக்கு எதுக்கு ராப்பத்து, அதாவது இரவு 10 பகல் 10ன்னு வைக்கணும்? உண்மையிலே இது எல்லாமே பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் அர்த்தம் தெரியாமல் தான் கொண்டாடுவாங்க எல்லாமே. ஆனாலும் அது ஒரு உண்மையுடைய நினைவார்த்தமாக கொண்டாடப்படுது. அது உண்மை என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ இதில் சொன்ன கதையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது நிஜத்தில் நடந்தது கிடையாது. விஷ்ணு அரக்கனை அழிக்க போனார், சோர்ந்து போய் தூங்கினார், அல்லது தூங்கிட்டு இருக்கும்போது அவர் காதில் இருந்து அசுரன் வந்தது, இந்த மாதிரி அப்படியே ஸ்தூலமாக நடக்கலை. ஆனால் சூக்ஷ்மமாக ஒரு விஷயம் நடக்குது, அதோடைய நினைவாக தான் இந்த கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி சூக்ஷ்மமாக நடக்கிற ஒரு விஷயத்தின் காரணமாக தான் இந்த பண்டிகையும் உருவாக்கி இருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பகல் 10 ராப்பத்துன்னு சமமாக 10 நாள் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ சமமாக பிரிக்கப்பட்ட இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பகல் இரவு இருக்குதுல 24 மணி நேரம், அதில் பார்த்திங்கன்னா சமமாக 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு அப்படின்னு பிரிக்கிறோம். இது 24 மணி நேர காலச்சக்கரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காலச்சக்கரம். ஆனால் எல்லோருக்கும் தெரியாத ஒரு காலச்சக்கரம் இருக்குது. அது என்ன தெரியுமா? 5000 வருட காலச்சக்கரம். அந்த 5000 வருடத்தில் முதல் பாதி இந்த பூமி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி இந்த பூமி நரகமாகவும் இருக்குது. ஸோ நம்ம எங்கே இருக்கிறோம்
அப்படின்னு டவுட்டே தேவையில்ல. கண்டிப்பாக சொர்க்கத்தில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தால் நீங்கள் எதுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ண போகிறீங்க? வைகுண்ட ஏகாதசியில் கண் முழிச்சா சொர்க்கத்துக்கு போகும் தானே கண் முழிக்கிறாங்க. எல்லா மதத்துலையுமே சொர்க்கத்துக்கு போகிறது தானே லட்சியம். அப்போ கண்டிப்பாக நம்ம சொர்க்கத்தில் இல்லை. அப்போ எங்கே இருக்கிறோம்? கரெக்ட், நரகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? நரகத்துடைய கடைசியில் இருக்கிறோம். நரகம் இன்னும் சில வருடங்களில் முடிய போகுது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் வருடங்களே இருக்குது. அப்போ யோசிச்சுப்பாங்க எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்ட்டு. ஸோ இந்த விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா எந்த வேதத்திலையும் இப்படி சொல்லலையே. அதிலலாம் லட்சக்கணக்கான வருடம் இன்னும் இருக்குது, 40,000 வருஷம் இருக்குது, கலியுகம் முடிய, இப்படி தானே போட்டிருக்குது. அப்படின்னா நாங்கள் மனிதர்கள் எழுதிய வேதத்தை படிச்சுட்டு பேசலை. ஏன்னா மனிதர்கள் எழுதிய வேதத்தில் எப்படி இருக்குன்றது தான் இவ்வளோ நேரம் பார்த்தது இல்லையா? அதில் உண்மையான அர்த்தம் எதுவுமே இருக்காது. அப்போ எங்களுக்கு யார் பேசுகிறா அப்படின்னா கடவுள் தான் வந்து பேசுகிறார். ஏன்னா கடவுள் இறுதியில் வருவார்னு எல்லா மதத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது. அதை மறந்துட்டாங்க இல்லையா? அப்படியே அவர் வந்தால் கூட அவர் எப்படி கண்டுபிடிப்பாங்க? கடவுள் எப்படி இருப்பார்னு எந்த வேதத்திலேயாவது சொல்லப்பட்டிருக்கா? அப்போ எப்படி கண்டுபிடிப்பாங்க வந்து இருக்கிறது கடவுள் அப்படின்னு? ஸோ கடவுளே வந்து அறிமுகத்தை கொடுக்கணும். அப்படியே கொடுத்தா கூட நம்ம மக்கள் அப்படியே ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. கடவுளே இல்லைன்னு ஒரு புத்திசாலி சொன்னால் இதுதான் புத்திசாலித்தானன்ட்டு அவன் பின்னாடி தான் போவாங்களே தவிர, நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னால் அதை கண்ணை மூடிட்டு ஏற்றுக்க தேவையில்லை. அதை பகுத்தறிந்து பேசுகிறது கடவுள் தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கே மிகப்பெரிய சக்தி வேணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த சக்தி கோடியில் சிலருக்கு மட்டுமே கிடைக்கும். அந்த கோடியில் சிலராக இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்க்க முடியும், அதை புரிஞ்சிக்கவும் முடியும். அந்த கோடியில் சிலர் யார் தெரியுமா? நம்ம சொன்னோம் இல்லையா, முதல் 2500 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சுன்ட்டு. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்களைத்தான் தேவதைகளும் இன்றைக்கி நம்ம கோயில் கொட்டி கும்பிட்றோம். அந்த தேவதைகளில் நம்பர் 1 ஸ்ரீகிருஷ்ணர், மகாவிஷ்ணு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அவர் தான் சொர்க்கத்தில் முதல் மகாராஜா. அவர் மட்டுமா இருப்பார்? அது ராஜ்யம், ராஜாராணி லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா பிரஜைகள் மீது தான் ஆட்சி நடக்கும். ஸோ நிறைய பிரஜைகளும் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த லக்ஷ்மி நாராயணனோடு தேவர்கள், லக்ஷ்மி நாராயணன் உட்பட எல்லாருமே தேவதைகள் தான். ஸோ அப்படி முதல் 2500 வருஷம் யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தார்களோ அவங்க எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழந்து இருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்கு இதுவரை தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக ஒருபொழுதும் பிறக்காத கடவுளே வரார், சிவபெருமான் வரார். எந்த விதத்திலும் சிவபெருமான் இந்த தாய் தந்தைக்கு பிறந்ததாக இருக்காது, சிவபெருமான் இறந்ததாக இருக்காது. ஆனால் கிருஷ்ணர் பிறந்தது இறந்தது எல்லாமே மகாபாரதத்தில் இருக்க. நிஜத்தில் நடக்காட்டினா கூட அட்லீஸ்ட் அந்த அந்த அவரும் பிறப்பிறப்பிற்கு உட்பட்டவர் தான் அப்படிங்கிற உண்மை இருக்குது. ஆனால் சிவன் அப்படி சொல்லப்பட்டு இருக்காது. ஆமாம், அந்த ஒரே கடவுள் சிவபெருமான் தான் இந்த ரகசியத்தை சொல்கிறார். அவரைத்தான் அல்லாஹ் பரமபிதா அப்படின்னு சொல்கிறோம். சிவனுடைய மகிமையை தூக்கி ஒவ்வொரு மதத்திலும் யார் யாரை கடவுள் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போட்டுட்டாங்க. கிறிஸ்தவ மதத்தில் இயேசுக்கு போட்டுட்டாங்க, இந்து மதத்தில் கீதையை சொன்னது கிருஷ்ணர்னு போட்டாங்க. அது உண்மையில் சிவன் கொடுக்குற ஞானம். அதில் உள்ளது அப்படியே சிவன் கொடுக்குற ஞானம் கிடையாது. சிவன் கலியுகத்தின் இறுதியில் வந்து கொடுக்குற ஞானத்தின் நினைவாக பக்தி மார்க்கத்தில் ஒரு கீதை உருவாக்கப்படுது. கடவுள் கொடுத்த ஞானம் அதில் நிறையவே இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்குது. சிவனுக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க. இருந்தாலும் இடையிடையில் சர்வேஸ்வரன், ஈஸ்வரன் அப்படின்ற வார்த்தை வரும். அதாவது ஈஸ்வரனாகிய நான், சர்வேஸ்வரனாகிய நான் இப்படிலாம் இருக்கும். ஆனால் மக்கள் அதை புரிஞ்சிக்கிறது கிடையாது. இங்கே ஏன் ஈஸ்வரன் பேர் வருது, சிவன் பேர் ஏன் வருது அப்படின்னு யோசிக்க மாட்டுறாங்க. ஸோ 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம் சமமாக இருக்குல்ல. இது வந்து 5000 வருட காலச்சக்கரம். இரவு முடிந்தால் பகல் வர்ற மாதிரி பகல் முடிந்தால் இரவும் வரும். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு காலச்சக்கரம் தான். அதே மாதிரி இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் சொர்க்கம் முடிந்தால் நரகமும், நரகம் முடிந்தால் சொர்க்கமும், மீண்டும் நரகம், மீண்டும் சொர்க்கம், மீண்டும் நரகம்ன்ட்டு அனாதியாக இது நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஆனால் இதில் வந்து சொர்க்கம் அப்படிங்கிறது தான் பகல்னு சொல்கிறோம், நரகம் தான் இரவுன்னு சொல்கிறோம். அந்த ராப்பத்து பகல் பத்துன்றாங்க இல்லையா, இந்த இரவு அதாவது நரகத்தையும் சொர்க்கத்தையும் சொல்கிறது தான் அந்த விஷயம். ஆனால் அதில் தலைகீழாக இல்லையா, பக்தி மார்க்கத்தில் நிறைய விஷயம் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். அந்த மாதிரி தான் அதுலேயும் உல்ட்டாவாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன அந்த உல்ட்டாவாக ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதுதான் சொல்கிறது, அந்த பகல் பத்துக்கு அர்த்தம் கொடுக்காதனால அதை பற்றி அவங்க கண்டுக்கலை. பகல் அப்படிங்கிறது சொர்க்கத்தை குறிக்குது. ஏன் பகல் சொர்க்கத்தை குறிக்குது அப்படின்னா, இந்த 24 மணி நேர பகல் இரவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவில் தூங்குகிறோம். தூக்கம்னு எதை சொல்கிறோம்? உடலை மறந்த நிலை தான் தூக்கம் அப்படின்னு சொல்கிறோம்.
இல்லையா? எல்லாத்தையும் மறந்து தூங்கிட்டு இருப்போம். பகலில் உடல் ஞாபகம் வந்துடும், நீங்கள் யாரோட உட்காந்து எல்லாமே ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி இந்த 2500 வருட பகலிலும் 2500 வருட இரவிலும் என்ன நடக்குது, குறிப்பாக இரவு எடுத்துக்கலாம், என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே யார் அப்படிங்கிறத மறந்து தூங்குறீங்க. உண்மையிலே நீங்கள் யார்? ஆத்மா, அழியக்கூடிய உடம்பு கிடையாது. இதானே கீதா சாரமே இல்லையா? அது வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது. இதுதான் கீதாவுடைய சாரமே. அப்போ அந்த ஆத்மா நான் அப்படிங்கிற உணர்வு சொர்க்கத்தில் எல்லோருக்கும் இருக்கும், தேவதைகளுக்கு இருக்கும். விஷ்ணுவுக்கு வந்து மிகப்பெரிய நாமம் போட்டிருக்கிறாங்க இல்லையா பெருமாளுக்கு. அதோடைய அர்த்தம் என்னென்னா, ஆத்ம உணர்வு கொழுந்து விட்டு எரியுது. அதாவது ஆத்ம உணர்வு 100% இருக்குதுன்னு அர்த்தம். ஆத்மா வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, கணக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். ஆத்ம உணர்வில் அவர் அதிகமாக இருக்கிறாருன்னு காட்டுறதுக்காக தான் அது போட்டிருக்குது. ஆனால் இதை பற்றி சத்சங்கம் செய்கிறவங்க கொடுக்குற விளக்கம் பாருங்கள். அது வந்து பெருமாளுடைய கால், நடுவில் இருக்கிறது வந்து லக்ஷ்மி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ காலுக்குள்ளே லக்ஷ்மி அடங்கிட்டாங்கன்னு அர்த்தமா? இன்னொரு விஷயம், பெருமாளுடைய காலை எடுத்து அவரே அவருடைய நெத்தியில் வச்சுக்கிட்டாரா? ஸோ அதுக்கு ஒரு விளக்கம், பக்தர்கள் வைக்கிறதுனால, பக்தர்கள் பிடிச்சனால பக்தர்கள் பண்ணுற மாதிரியே நானும் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. உண்மையிலே அந்த ஷேப்பில் திரிசூலம் இருக்கும் இல்லையா? திரிசூலம் அப்படிங்கிறது 3 கால ஞானத்தை குறிக்கிறது, மற்றவர்களை அழிக்கிற விஷயம் கிடையாது. இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது, இப்போ நரகமாக இருக்குது, மீண்டும் சொர்க்கமாக போகுது. அப்போ சொர்க்கத்தில் நான் தேவதையாக இருந்தேன், ஒரு தப்பு பண்ணதுனால நரகத்துக்கு வந்துட்டேன், அந்த தப்பை திருத்திக்கிறதுனால மீண்டும் சொர்க்கத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிற 3 கால ஞானம் தான் திரிசூலம். உண்மையிலே இதுதான் விஷ்ணு கையில் இருக்கிற சக்கரமும். அது வந்து ஸ்வதர்ஷ்ண சக்கரம்ன்றோம். அப்படின்னா சுய தரிசன சக்கரம், சுயமாகிய ஆத்மா இல்லையா? ஆத்மா தான் நான், அதான் சுயம். தரிசனம், ஆத்மாவுடைய தரிசனம், ஆத்மாவுடைய 5000 வருட தரிசனம், அது ஒரு காலச்சக்கரம். சக்கரம்னால என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இந்த 5000 வருடத்தில் அதிகபட்சமாக 84 பிறவி எடுப்போம். ஸோ அதுக்குள்ளே நம்ம போத்தல மொத்தத்தில் வந்து அதில் முதல் 2500 வருஷம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். இது மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறார். யார்? விஷ்ணு சுத்தலை. சொர்க்கத்தில் இந்த ஞானம் இருக்காது. ஒருவேளை சொர்க்கத்தில் ஞானம் இருந்தால் இப்போ இருக்கும் இல்லையா? சொர்க்கம் தானாக நரகமாக மாறுது அப்படின்னா அங்கே இருந்த ஞானம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, வழி வழியாக. சொர்க்கத்திலே இந்த ஞானம் இருக்காது. அப்போ எப்போ தெரியுமா இந்த ஞானம் வரும்? கலியுகத்தின் இறுதியில், கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு தான் சிவபெருமானே ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கர்ப்பத்தில் பிறந்தில்லை, பிரவேசமாகி அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். பிரம்மா உலகத்தை படைத்தார்னு சொல்கிறேன் இல்லையா? பிரம்மா படைக்கல, பிரம்மா மூலமாக சிவன் படைத்தார். ஏன் சிவன் நேரடியாக படைக்கலை? ஏன்னா சிவனுக்கு உடம்பு கிடையாது. இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை மீண்டும் தேவதையாக்குறார், தெய்வீக குணத்தை நமக்குள்ளே வளர்க்குறார். இப்போ நமக்குள்ளே தெய்வீக குணமாக இருக்குது, அசுர குணங்கள் தான் இருக்குது. காமம், கோபம், பற்று, பொய், பழி வாங்கிறது, இந்த மாதிரி குணங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த குணத்தை எல்லாம் அழித்தால் தான் சொர்க்கத்துக்கு போவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொர்க்கத்தில் நீங்கள் இருக்கும்போது இந்த குணங்கள்லாம் இல்லை. அன்பு, அமைதி, ஆனந்தம், இந்த குணம் மட்டுமே இருந்துச்சு. ஏன் தெரியுமா? உங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருந்துச்சு. ஆத்மா அப்படின்னு உயிரை தான் சொல்கிறோம். அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்ம உணர்வு அதிகமாக இருந்தவர் தான் அங்கே நாராயணனாக இருக்க முடியும். அதனால தான் நாராயணனுக்கு அவ்வளோ பெரிய நாமம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆத்மா தான் நீ அப்படின்னு கடவுள் ஞானத்தை கொடுக்கறதோட ஆத்மாவுடைய 3 கால ஞானத்தையும் கொடுக்குறார். ஸோ அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிறதோட வைஷ்ணவர்கள் நாமமும் போடுறாங்க. அதாவது 3 காலன்றதுனால 3 கோடு. அது உண்மையிலே திரிசூலம் ஷேப்பில் தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ சொர்க்கத்தில் தேவதைகள்லாம் தங்களை ஆத்மான்னு தான் உணர்வாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான். கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், உடல் மூலமாக காரியம் செய்கிற ஆத்மா தான் நான்ற உணர்வில் இருப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கூட பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் பார்க்குது, கேட்குது அப்படின்னு அவங்களுடைய கவனம் அந்த ஆத்மாவிலே இருக்கும். ஸோ ஒரு விதத்தில் வந்து இது பயங்கர கான்சன்ட்ரேஷன் பவர் இருந்தால் தான் சாத்தியம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இல்லையா? ஏன்னா வெளி உலகம் அது சொர்க்கம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருக்கும், ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இதிலெல்லாம் மயங்காத அளவுக்கு அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குது இல்லையா? அதுதான் ஆத்ம பலம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்தி குறைய ஆரம்பிக்கும். 2500 வருஷம் கழித்து தான், 2500 வருஷம் அந்த சக்தி இருக்குது, 2500 வருஷம் கழித்து தான் கவனம் சிதற ஆரம்பிக்குது வெளி உலகத்தில். வெளி உலகத்தில் மயங்குது, புலனின்பத்துக்கு அடிமையாகுது. அப்போ தான் மனிதனுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அசுர குணங்கள் வெளிப்படுது. இதைத்தான் கதையில் நரகாசுரன், பக்காசுரன் அப்படின்னு அரக்கன் பேராக சொல்லிட்டாங்க. அது நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய அசுர குணங்கள், வெளியில் யாரும் கிடையாது. தெய்வீக குணம் இருக்கும்போது தேவர்களாக நாம் இருந்தோம் சொர்க்கத்தில்.
அசுர குணம் இருக்கும்போது நாம தான் அந்த அசுரர்கள், அரக்கர்கள் எல்லாமே. அதனால தான் அந்த கதையில் கூட பாருங்க, இவருடைய விஷ்ணுவோடைய காதிலிருந்து அசுரர்கள் வந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கும்போது தான் நிறைய பாவம் சேரும். அப்போ இந்த பாவத்துக்கான தண்டனையாக தான் சொர்க்கத்தில் இருந்த அழகிய ஆரோக்கியமான உடலை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம், அளவற்ற செல்வத்தை இழக்கிறோம், நல்ல குணத்தை இழக்கிறோம். அப்போ என்ன, சுற்றி எங்கே பார்த்தாலும் பஞ்சம், பட்டினி, கடுமையான இயற்கை சீற்றம். இப்போ பெய்து பாருங்கள், பயங்கரமான பேய் மழை, அது விதவிதமான நோய். கொரோனா வந்துச்சு, இப்போ புதுசாக சைனாவில் இன்னொன்று வருதுன்றாங்க, இப்போ மறுபடியும் கொரோனா வேறு ரிட்டர்ன் ஆகுது. இந்த மாதிரி இன்னும் போக போக பயங்கரமாக ஆகும். ஏன்னா உலகம் அழிவின் பக்கத்தில் இருக்கிறோம். அப்போ அழிஞ்சே ஆகணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி தண்டனையும் கொடுக்கணும்ல, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ இதையெல்லாம் கடவுள் சொல்கிறார் இல்லையா. அவர் வந்து 1936 சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்போவே இந்த எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டார். உலகம் அழிய போகுது, இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா வேதங்களில் கூட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் என்ன, மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயம் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, கடைசியில் நடக்கிற விஷயந்தான். அந்த மோசஸ் ராஜா கிட்ட போய் பேசும் பொழுது ராஜாவுக்கு நம்பிக்கையே வராது கடவுள் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அந்த ஊருக்குள்ளே விஷக்காய்ச்சலை வர வைப்பார், பூச்சி வர வைப்பார், எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்குது. அதேமாரி பூமி பொழந்துட்டு, அதாவது என்ன கடவுள் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாரா அப்படின்ட்டு மோசஸ் கிட்ட சண்டை போடுவாங்க. இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்க கூட ஒரு சிலர் நினைக்கலாம், நான் கடவுள் உங்ககிட்ட மட்டும்தான் வந்து பேசுவாரா அப்படின்ட்டு. இல்லையா, அது வந்து ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசுகிறாரு, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறோம். ஸோ இதோடைய நினைவாக தான் பைபிளில் வந்து மோசஸ் கிட்ட அந்த மாதிரி சண்டை போடுறாங்க. உடனே எங்கள் கடவுள் வந்துட்ட பேசுகிறதுன்னு உண்மை நான் நிரூபி பார்ப்போம், இந்த பூமி பொழந்து நான் உள்ளே போகிறேன்னா நான் அப்போ ஒத்துக்கிறேன் கடவுள். உள்ளே போனதுக்கப்புறம் அவன் ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்காட்டினா என்ன, இல்லையா. ஸோ அந்த மாதிரி, அதாவது சாகிற வரைக்கும் திருந்தாதவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறதான். எப்போ கலியுகத்தில் நடக்கிற விஷயத்த முன்கூட்டியே அதில் வெளிப்பட்டு இருக்குது, அவ்வளோதான். ஸோ பூமி தொலைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அங்கங்கே மண் சரிவில் உள்ளே போகிறாங்க, ஆழ்துளை கிணறுல உள்ளே போகிறாங்க, சுரங்க பாதைக்குள்ளே போகிறாங்க. ஆனாலும் மக்கள் பாருங்கள், அந்த ராஜாவுக்கு கடினமான எண்ணம் அவ்வளவும் ஆகியும் அந்த நேரம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருப்பான், அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுடைய இதயம் கடினமாயிடும். அந்த மாதிரி தானே மனிதர்கள் இருக்குது. இயற்கை சீற்றம் வரும்போது ஐயோ கடவுளேன்றாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கறிமீன் சாப்பிட்றது, காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது, ஏதோ ஒரு உலகில் இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறது, இப்படியே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க செஞ்ச பாவத்துக்கு மறுபடியும் தண்டனை வரும்போது மறுபடியும் ஐயோ கடவுளே உனக்கு கண் இல்லையான்றாங்க. அப்போ பாருங்க, சொர்க்கத்தில் நான் ஆத்மான்ற உணர்வு இருக்குது, தெரியுது, நான் ஆத்மா, அழிவற்ற ஆத்மா தான் நானே தவிர அழியக்கூடிய உடம்பு கிடையாதுன்ற அந்த உணர்வில், விழிப்புணர்வில் இருக்கிறதுனால அது பகல், பிரம்மாவின் பகல் அப்படின்னு கீதையில் இருக்கும் இந்த வார்த்தை. ஏன்னா இப்போ அதாவது பிரம்மாவுக்கு மட்டும் இல்லை, பிரம்மா கூட யாரெல்லாம் சொர்க்கத்தில் பிறந்தாங்களோ அத்தனை பேருக்கும் அது பொருந்தும். அப்போ அதில் நம்பர் 1 இருக்கிறதுனால பிரம்மா அப்படின்றாங்க. அது எப்படி நம்பர் 1 நான் இப்போ சொல்கிறேன். அடுத்தது நரகத்தில் வரும்போது நான் ஆத்மான்றதை மறந்துடுறாங்க. அப்போ அது ஒரு மயங்கிய நிலை. ஆத்மான்றதை மறக்கிறது எப்படி, உடலை மறக்கிறது ஒரு தூக்கமோ, அது மாதிரி ஆத்மான்றது அதுதானே உண்மையிலே. நீங்கள் அதையே மறக்கிறதுனால அதுவும் ஒரு தூக்கம், அஞ்ஞான உறக்கம். அப்போ எப்போ தூங்குவாங்க, இரவில் தானே தூங்குவாங்க. அதனால் அடுத்த 2500 வருடத்தை பிரம்மாவின் இரவுன்னு சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீதையில் மற்ற வேதங்கள்லாம் லட்சக்கணக்கான வருடங்கள் ஆயுள் கொடுத்துருப்பாங்க பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவுக்கு. ஆனால் கடவுள் சொல்கிறார் 2500 வருடம் பகல், 2500 வருடம் இரவு. அதாவது 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம். இது மொத்தமாக சேர்த்து அந்த 5000 வருடம் இது இல்லையா, அதை வந்து ஒரு கல்பம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். மொத்தமே 5000 வருடம் தான், வேதத்தில் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் மக்கள் அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறாங்க. சரி, அதான் லட்சக்கணக்கான வருடம் இருக்குது, நாம் எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ இயற்கை சீற்றம் இருந்தாலும், கொரோனா வந்து ஒரு வழி பண்ணாலும் மக்கள் இன்னும் ஏந்திரிக்கலை, கும்பகர்ண உறக்கத்திலே தான் இருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் அங்கே விஷ்ணு தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ இரவில் தானே தூங்குவாங்க, நிறையா பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்லாம் இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் விஷ்ணுவாக ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் மறுஜன்மம் எடுத்து இங்கே தான் இருப்பார், எங்கேயாவது இருப்பார் இல்லையா. அவருடைய கடைசி ஜென்மத்தில் ஒரு தாத்தாவாக இருக்கும்போது அவர் உடம்புல தான் சிவன் வந்து சொல்கிறார், நீ தான் விஷ்ணுவாக இருந்த சொர்க்கத்தில் அப்படின்ட்டு. ஸோ அந்த தாத்தாவுக்கு சிவன் வைக்கிற பேர் பிரம்மா. எப்போ கலியுகத்தின் இறுதியில் அவர் வைக்கிற பேர் பிரம்மா. இந்த கடைசி 100 வருடம் கடவுள் வர
அந்த 100 வருடத்தை சங்கம யுகம், கடவுளும் குழந்தையும் சந்திக்கிற யுகம் அப்படின்ட்டு. இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு மட்டும் இது சங்கம யுகம், மற்றவர்களுக்கு இது கலியுகம் தான். ஸோ இந்த ஞானத்தை கடவுள் யார் மூலமாக கொடுக்குறார்? பிரம்மா மூலமாக கொடுக்குறார். ஸோ அப்போ பிரம்மா மூலமாக சிவன் சொல்கிற ஞானத்தை பேசுறது கடவுள் தான், என்னுடைய அப்பா தான் அப்படின்னு கோடியில் சிலர் தான் அடையாளம் கண்டுக்குவாங்க. ஸோ அவங்க பிரம்மாவுக்கும் குழந்தையாகிறாங்க. அவங்க தான் பிராமணர்கள். ஸோ இந்த பிரம்மா தான் மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் விஷ்ணுவாக மாறுறார். ஏன்னா இது காலச்சக்கரம், நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும்னு ஒரு ரகசியமும் இருக்குது. அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே ஞானத்தை நான் சொல்லியிருந்தால் தான் இப்போவும் சொல்லுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நாள் இந்த நேரம் இதே வீடியோ தான் நான் போடுவேன். நீங்களும் எப்போ கேட்குறீங்களோ அதே நாள் தான் கேட்பீங்க. ஸோ அப்போ விஷ்ணுவாக இருந்தவர் தான் பிரம்மாவாகிறார்னா பிரம்மா தானே மீண்டும் விஷ்ணு ஆவார். ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய பெருமாள் கோயிலில் பார்க்கலாம், விஷ்ணு படுத்துட்டு இருப்பார், அவருடைய தொப்புலேருந்து தாமரை கொடி வரும், அது மேலே பிரம்மா இருப்பார். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? தூங்கிட்டு இருக்கிறாரு, கடவுள் அவருக்குள்ளே பிரவேசமாக்கி எழுப்புறார். எழுந்திரே, நீ தான் விஷ்ணு அப்படின்னு எழுப்புறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு எழுப்புறாரு இல்லையா? அதை தான் என்ன பண்ணிட்டாங்க, பிரம்மா வந்து விஷ்ணுவை எழுப்புறாரு தூங்கும்போதுன்ட்டு இந்த கதையில் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்தது சிவபரமாத்மாவை நினைக்கணும். முதல்ல ஆத்மான்னு உணரணும். நினைக்க முடியல இல்லையா? ஒரு அழகான பெண்ணை பார்த்தா மனம் சலனம் அடையுதுன்னு அர்த்தம், நீங்கள் ஆணுன்ற ஞாபகம் வருது. ஆண் என்ன உடல் தானே. ஸோ அப்போ அதையெல்லாம் மறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சக்தி வேணும். அப்போ அந்த சக்திக்கு தான் சிவபெருமானை நினைக்கிறோம். ஏன்னா அவர் பிறப்பிறப்பிலே வராதவர். மற்ற எல்லாமே விஷ்ணு உட்பட எல்லாருமே பிறப்பிறப்பில் வந்து கீழான நிலையை அடைஞ்சிட்டாங்க. இப்போ கீழான நிலையை அடையாமல் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறவர் சிவபெருமானே. அதனால தான் சதா சிவம் சொல்கிறோமே தவிர சதா விஷ்ணு, சதா பிள்ளையார், சதா முருகர், சதா ஜீசஸ்லாம் சொல்கிறது கிடையாது. ஸோ இப்போ கடவுள் சொல்கிறார், இரு புருவங்களுக்கு மத்தியில் நட்சத்திரம் மாதிரி உங்கள் ஆத்மா ஜொலிக்குது உள்ள அப்படிங்கிற. ஸோ அது ஒரு குகை மாதிரி இருக்குது, உள்ள ஆத்மா இருக்குது. வெளியில் எப்படி சூரியன் சந்திரன் ஒரு அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் உள்ளேயும் ஆத்மா எதுலேயும் ஒட்டாது, அது ஒரு அந்தரத்தில் தொங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு குகைக்குள்ளே ஒருத்தர் தவம் செய்கிற மாதிரி இருக்கும் ஆத்மா அங்கே இருக்கிறது. ஸோ இதைத்தான் அவர் வந்து குகையுடைய வாசலில் விஷ்ணு விழுந்து கிடந்தார் அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவலாக அப்போ தான் அவருடைய கவனம் அதாவது குகைக்குள்ளே கவனத்தை செலுத்துகிறார். ஸோ அப்போ ஆத்மா நான் உணர்றதுக்கு முயற்சி பண்ணுறார், சிவபரமாத்மா நினைவு செய்து சக்தியை அடையிறார். ஸோ அந்த சக்தியைத்தான் ஏகாதசி அப்படின்ட்டு ஒரு பெண்ணாக வந்து அழித்தது அப்படின்னு. ஸோ இங்கே போய் சண்டை போடுற விஷயம் இல்லை. இப்போ பாருங்களா, தூங்கிட்டு இருக்கும்போது அவர் ஜெயிக்கிறார், சண்டை போடும்போதெல்லாம் அவரால் ஜெயிக்க முடியல, வந்து தூங்குறாரு, அவர் ஜெயிக்கிறார். அப்போ என்னென்னா, ஆத்மா உணர்வுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மாயா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மாவுக்கு எப்படி இன்னொரு ஆத்மாவை பார்த்தா காமம் வரும். அழிவற்ற ஆத்மானா 5000 வருஷம் சுற்றிட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகிறேன்ற ஞாபகம் இருந்தால் இந்த கலியுகத்தில் நடக்கிற விஷயத்தை நினச்சி அது பதறாது இல்லையா? நான் கடவுளுடைய குழந்தை, மற்றதெல்லாம் அழியக்கூடிய உறவுகள், அதுலேருந்து உங்களுடைய கவனத்தை நீக்கிறீங்க. அழியக்கூடிய உடம்புல இருந்தும் கவனத்தை நீக்கிறீங்க, உடல் சார்ந்த உறவுகள், உடல் சார்ந்த மதங்கள் எல்லாத்துலேருந்தும் உங்களுடைய கவனத்தை எடுக்கிறீங்க. அப்போ சுற்றி எது நடந்தாலும் உங்களுக்கு கவலை இருக்காது. ஒரே ஒரு கவலை இருக்கும், கருணை இருக்கும். மற்ற சகோதர ஆத்மாக்கள்லாம் உடம்புன்னு நினச்சிட்டு வெட்டு குத்துணும். ஏன்னா கடைசி நேரத்தில் என்னென்னமோ நடக்கும், கற்பழிப்பு, கொலை எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். ஒரு உடம்புக்குள்ளே 50-60 பேயெல்லாம் பூந்துக்கும், பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி. இப்போவே நிறையா அப்படி இருக்கிறத வந்து அந்த பேய் ஓட்டுறவங்க அந்த வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த சகோதரர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலை தான் இருக்கும். ஸோ அப்படி அவர்களுக்கு ஞானம் கொடுக்குற சேவை பலவிதமாக பண்ணுவாங்க. கோயிலில் போய் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பரில் போடுவாங்க, டிவியில் பேசுவாங்க. இப்போ நம்ம பண்ணுற மாதிரி யூடியூப்பில் நிறைய சகோதர சகோதரிகள் எல்லா மொழியிலும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா, எல்லாருமே இப்போ கும்பகாரண உறக்கம் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எழுப்புறதுக்காக. ஆனால் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் கோடியில் சிலர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஏந்திரிக்கிறாங்க, என்ன பண்ணுறது? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கிறார் விஷ்ணு அப்படிங்கிறது வந்து நாம் எல்லோருமே அஞ்ஞான இருள உடம்புன்னு நினச்சாலே தூங்கிட்டு இருக்கிறீங்க தான் அர்த்தம். இப்போ ஆத்மாவில் கவனத்தை கொடுக்கும்போது தான் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. நான் ஆத்மான்ற உணர்வுக்கு மீண்டும் வர்றது தான் எழுந்திருக்கிறது. இதுதான் 3வது கண்ணை திறக்கிறது. சிவன் 3வது கண்ணை திறந்தால் உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இது வந்து ஞானக்கண். சிவனுக்கு உடம்பே கிடையாது, அதனால் அவருக்கு கண்ணு கிடையாது, ஆனால் ஞானம் இருக்குது, ஞானத்தின் கடல் அவர். ஸோ அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். ஞானம்ன்ற 3வது கண்ணில் பார், அதாவது புத்தியின் மூலமாக அவங்கள ஆத்மான்னு புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம்.
கண்ணுக்கு தெரிகிற உடம்பு அவங்க கிடையாது, அழியக்கூடிய உடம்பு அவங்க கிடையாது. ஸோ 3வது கண் கொண்டு அழிவற்றதை மட்டும் பார், அழியக்கூடியதில் மயங்காதே அப்படிங்கிற ரகசியத்தை கடவுள் சொல்கிறார். ஸோ இதை எல்லாருக்கும் பிரம்மா மூலமாக சொன்னாலும் பிரம்மா இதில் பக்காவாக பயிற்சி பண்ணுறார். ஏன்னா ஏற்கனவே விஷ்ணுவாக இருந்தவர் இல்லையா, அதனால் அவர் தான் இந்த நாடகப்படி, ஏன்னா நடந்ததே நடக்கிறதுனால நாடகம்னு சொல்கிறோம், நாடகப்படி அவர் தான் பக்காவாக முயற்சியும் பண்ணுறார். ஸோ அதனால் அவர் தான் நம்பர் 1 ஆகி அங்கே ஸ்ரீகிருஷ்ணராக பிறக்கிறார். அதுதான் அப்போ பிரம்மாவாக இருக்கும்போது அவர் ஆத்ம உணர்வில் இருக்கிறாருன்ற மகிமை தூக்கி அங்கே விஷ்ணுவுக்கு போட்டுட்டாங்க, அவருக்கு பெரிய நாமத்தை போட்டாங்க. அதை உண்மையில் பிரம்மாவின் மகிமை. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கண்களை மறைக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஊனக்கண் மூலமாக அவர் உலகத்தை பார்க்கவில்லை, 3வது கண் மூலமாக பார்க்குறாருன்றது தான் உண்மையான அர்த்தம். ஆனால் பக்தியில் அவருடைய 2 கண்ணுனால் அருள் கொடுத்தா மனுஷன் தாங்க மாட்டான், 7 மலைக்கு அப்பால் போய் விழுந்துடுவான், அதனால் கொஞ்சோண்டு கடைக்கண்ணில் மட்டும் உங்களுக்கு அருள் கொடுத்தாலே போதும், இப்படியெல்லாம் தப்பாக விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள்கிட்ட ஞானத்தை படித்தால் என்னை விட அற்புதமாக அவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இதுவரைக்கும் அதிர்ஷ்டம் வரல. சீக்கிரமாக அதிர்ஷ்டம் இந்த உண்மையான ஞானத்தை சீக்கிரமாக சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னென்னா, வேதங்களை படித்தவர்களுக்கு அகங்காரம் இருக்கும், உள்ள சூக்ஷ்மமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஞானத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் கொடுமை. அதனால தான் கடவுள் சொல்கிறார், படிப்பறிவில்லாத ஏழைகளுக்குத்தான் இந்த ஞானம் அப்படியே எடுத்துக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, முயற்சியும் பண்ணுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். பணக்காரங்க பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இயேசு பைபிளில் அழகாக சொல்லியிருப்பார், அந்த ஊசியோடைய காது இருக்குது பாருங்கள், துணி தைக்கிற ஊசியில் அந்த சின்ன ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே ஒட்டகத்தை கூட நுழைக்கலாம், ஆனால் பணக்காரன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு அதுலேயும் சொல்லப்பட்டிருக்குது. அது ஏன் சொல்லப்பட்டிருக்கு? ஏன் பணக்காரங்களாம் கடவுளை கும்பிட மாட்டாங்களா, பக்தி பண்ண மாட்டாங்களா? எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கடவுள் சொல்கிற வழிப்படி நடக்க முடியாது அவங்களால. இங்கே அனைத்தையும் துறக்கணும், உடலை மறக்கணும், உறவுகளை மறக்கணும், செல்வம் அழியக்கூடிய அனைத்தின் மீது இருக்கக்கூடிய போதையை விடணும், என்னதுன்ற உணர்வையே மறக்கணும். பணக்காரர்களால் முடியுமா? 24 மணி நேரம் அதே தான் அவங்க சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படின்ட்டு இயேசு சொல்கிறார். ஆனால் வரவே முடியாதுன்னு இல்லை, வர்றது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு தான் கடவுள் சொல்கிறார். ஏழைக்கு எதுவுமே கிடையாது. அதனால் டக்குன்ட்டு இறைவன்கிட்ட சரணாகதி ஆகிடுவோம். இப்போ பாருங்கள், கடந்த 2500 வருடமாக உடல்னு நினச்சி பல கவர்ச்சிகளுக்கு மயங்கி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாயிடுச்சு புத்தி. ஸோ அப்போ அடுத்தடுத்த ஜென்மத்தில் அது சார்ந்த விஷயத்திலே அது மூழ்கி நிறைய இது சார்ந்த எண்ணங்கள் உள்ளே போச்சு. இப்போ கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா, பிரம்மா மூலமாக. இப்போ நீங்கள் ஞானத்துடைய சாரன்னா, ஆத்மான்னு சிவ பரமாத்மாவை நினைக்கணும். ஆத்மா பூர்வ மத்தியில் இருக்குது, சிவ பரமாத்மா மேலே சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலத்துக்கெல்லாம் அப்பால் செம்பொன் நிறமான ஒளி உலகம், அதைத்தான் பரந்தாமம் இந்துக்களும் பரலோகம் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. அங்கே சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக இருக்கிறார், ஆத்மா மாதிரி. உண்மையில் அவரும் ஒரு ஆத்மா தான், அதனால தான் பரமாத்மான்றோம். நமக்கும் அவருக்கும் வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பில் வரும், அவர் வர்றதில்லை. அவர் உடல் எடுக்காததுனால தான் அவரை பார்க்க முடியல, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை பக்தியில் யாராவது உணர்ந்துருக்கிறாங்களா? அவர் மிகப்பெரிய ஜோதி, அவர் 1000 சூரியன் பிரகாசம் கொண்டவர் இப்படின்ட்டு அப்படியே கேட்கறதுக்கு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையில் அது உண்மைக்கு முற்றிலும் புறம்பான விஷயமாக இருக்குது. ஸோ மனித அறிவால் தானாகலம் கடவுளை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியாது. அவரே சொன்னாதான் உண்டு. அவர் சொல்லும்போது கேட்காத மனிதர்களை என்னன்னு சொல்கிறது. ஸோ இப்போ என்னென்னா, சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வுடையவராக இருப்பீங்க. எப்பவுமே ஒரு ஜென்மம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் குழந்தையாக பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி தாத்தாவா பாட்டியாக இருந்து இறந்துருப்பீங்க. ஸோ அந்த நேரம் உங்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு, எதில் மூழ்கி இருந்துச்சு, அந்த குணத்துடைய கண்டினியூஷன் தான் இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு வரும். ஸோ இது இயல்பாகவே நடக்கிறது. ஆனால் கலியுகத்திலேருந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக இந்த பூமி மாறுதுன்னா அது இயல்பாக நடக்காது. ஏன்னா அங்கே எல்லாம் காமம்னா என்னன்னே தெரியாதவங்களாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே, இங்கே இருக்கிறவங்க காமத்திலே மூழ்கினவன், அங்கே இருக்கிறவனுக்கு கோபமே வராது. இங்கே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கத்தி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு முரண்பாடு இருக்குது 2 யுகத்துக்கும் இல்லை. கலியுகத்துடைய கடைசி நாள், சத்தியுகத்துடைய முதல் நாள், அடுத்த நாள், எப்படி ஒரே நாளில் இந்த மாற்றம் நடக்கும்? ஸோ அதுக்காக தான் கடவுள் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பே இந்த ஞானத்தை கொடுக்கிறார்.
கொடுத்து நம்மளை மாத்துறார் இல்லையா. நான் சொன்ன மாதிரி கோடியில் சிலருக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கும், அவங்களுக்கு மட்டும் இது சங்கமயுகம். கடவுள் சொல்கிறார், கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்க, பேசாதீங்க. நான் சொல்வதை மட்டும் கேட்டு, நான் சொல்வதை மட்டும் சிந்தனை செய்து, நான் சொல்வது போல் உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா வெளி உலகத்து விஷயத்தை பார்த்தாலே அந்த குணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருக்குது, அதை மீண்டும் மீண்டும் தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கவும் கூட அது கடவுள் சொல்கிற அந்த முயற்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவரை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளி உலக விஷயத்தை பார்த்தும் பார்க்காம இருக்கணும், கேட்டும் கேட்காம இருக்கணும். இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுடணும். ஏன்னா அதுக்காக கண்ணை மூடிட்டேவும் வாழ முடியாது இல்லையா. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் உடல்ன்ற உணர்வுக்கு நான் வந்துடக்கூடாது. அது எப்படி தெரிஞ்சுக்கும்? காமம் வந்தால் வந்துடும், கோபம் வந்தால், பற்று, பேராசை, அகங்காரம். அது கூட சில விஷயங்கள் சூக்ஷ்மமாக வரும், நமக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பற்று டெவலப் ஆகும், உங்களுக்கு தெரியவே தெரியாது எப்போ வந்துச்சுன்னு. அதனால தான் இறந்து போகிறாங்க அப்பா அம்மா குழந்தை, அப்படி துடிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? வாழ்ந்த நாளில் பற்று இருக்குது, ஆனால் அந்த நேரம் நீங்கள் பெருசாக கூட பேசியிருக்க மாட்டீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த பற்றுன்ற சாத்தான் வளர்ந்து இருக்குதுன்றதே அவங்க இறந்தப்புறம் நீங்கள் துடிக்கும் போது தான் உங்களுக்கே தெரியுது. ஸோ அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? கடவுள் சொல்கிறார், ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதின்றார். அதனால தான் நம்ம ஓம் சாந்தின்றோம். ஓம்னா நான் ஆத்மா. அந்த ஓமுக்கே பக்தி மார்க்கத்தில் ஒரு 10 பக்கத்துக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓம்னா நான் ஆத்மா, அகம் ஆத்மான்னு அர்த்தம், அதாவது நான் ஆத்மா. சாந்தினா உங்களுக்கு தெரியும், அமைதி. என்னுடைய உண்மையான குணம் அமைதி. ஸோ ஆத்மான்னு சிவபரமாத்மாவை நினைக்க நினைக்க அந்த அமைதியை நீங்கள் அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க, உண்மையான அமைதியை. இப்போ நமக்கு தெரிஞ்ச அமைதியெலாம் சத்தம் இல்லாமல் இருந்தால் அது அமைதின்னு நினச்சிக்கிறோம், கிடையாது. அந்த இறைவனை நினைக்க நினைக்க உங்களுக்கு தெரியும், ஓ இதுதான் உண்மையான அமைதி. அந்த அமைதியில் ஆனந்தமும் கலந்து இருக்கும். ஸோ அந்த அமைதியை நீங்கள் நல்ல பழக பழக என்ன ஆகும்னா, நல்ல சத்தம் நிரம்பிய இடத்தில் கூட அந்த அமைதியை உங்களால் அனுபவம் செய்ய முடியும். உங்களுக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் அமைதியும் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்க முடியும். இந்த அமைதியில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களான்றது அமைதி கெடுதான்றதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆத்மான்னு நினைக்கிறீங்களான்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் கவனம் கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் விழிப்பு நிலை, அதுதான் கண் முழிக்கிறதுன்றது. 3வது கண் திறந்து வைக்கிறது தான் கண் விழிக்கிறது. இது இந்த கடைசி 100 வருடம் நம்ம பண்ணுறதை தான் இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்தில் ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம கண் முழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கண் முழிக்கிறோம்? நமக்கு கன்ஃபார்மாக தெரியும், கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரப்போகுது. கலியுக அழிவு எப்படி இருக்கும்? கொடூரமாக இருக்கும். இப்பயே பார்க்குறோம்ல, இப்போ அடித்த வெள்ளமே உலக அழிவின் ஒரு பார்ட்டு தான். ஸோ அதுக்கே என்ன பாடுபட்டோம், இன்னும் போக போக பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த பயங்கரத்தில் ஒரு நடுக்கம், பயம்லாம் வந்துருச்சுன்னா உடல் உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆத்ம உணர்வில் பயமே இருக்காதுன்றார். நான் வெறும் ஆத்மா, உடம்பே கிடையாதுன்னா நீங்கள் எதுக்கு பயப்பட போகிறீங்க? எப்படி அனுபவம் ஆகும்னா, நம்ம இப்போ தூத்துக்குடி சென்னையில் வெள்ளத்தில் முழுகினதை பார்க்கும்போது கருணை வந்தது, ஆனால் நீங்கள் நடுங்கலை, பதறலை, ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அதே மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கும்பொழுது கூட கடைசியில் உங்களுக்கு அனுபவம் உங்களுக்கு ஆகிற மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு கேம் பார்க்குற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் ஃபுல் ஆத்ம உணர்வுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுதான் விழிப்பு நிலை. இன்னும் கேட்டிங்கன்னா ஆனந்தமாக இருக்கும். ஏன்? இந்த அழிவே சொர்க்க வாசலை திறக்கிறதுக்காக தான் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சொர்க்கத்துக்கு போக போகிறோன்ற அந்த சந்தோஷத்தில், ஏக்கத்தில் நீங்கள் கண் விழிச்சிருப்பீங்க. இப்படித்தான் கண் விழிக்கிறது இல்லையா? அங்கே கோயில் கதவை திறப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஏக்கத்தோடு கிடையாது. அப்படியே ஏக்கத்தினால அது ஒரு பாவனை தான் இல்லையா? அந்த சிலை எப்பயும் தான் இருக்க போகுது, அதுக்கு முன்னாடியும் தான் இருக்குது, அதுக்கப்புறமும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தெருவிலலாம் வேறு ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் தூங்கினா கூட நீங்கள் பார்க்க தான் முடியும். ஆனால் சொர்க்கத்துக்கு இப்போ நீங்கள் இந்த கண் விழிக்கிறது இல்லையா, ஆத்ம உணர்வில் இருக்கிறத இல்லாமல் அலட்சியமாக இருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்குள்ளேயே உங்களால் வர முடியாது. இது பைபிளில் அழகாக கதையில் சொல்லப்பட்டிருக்கும். இயேசு சொல்லுவார் இந்த கதையை. என்னென்னா, கடவுள் திருடன் மாதிரி நடுராத்திரி வருவார். அந்த நேரம் எந்த மணமகள் கையில் விளக்கோடு கண் விழித்து கொண்டு இருக்கிறாளோ அவளை மட்டும் அழைச்சிட்டு போயிடுவார். மற்றவர்கள்லாம் அப்படியே அசந்து தூங்குறவங்களாம் விட்டு போயிடுவார். ஸோ அங்கே விளக்குன்றது ஆத்ம தீபத்தை சொல்கிறது, அதாவது ஆத்ம உணர்வில் கண் விழித்திருப்பது. ஸோ அவங்கள தான் கடவுள் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்படி கண் விழித்தால் மட்டுமே சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர, நீங்கள் கோயிலுக்கு போகிறதுனாலையோ, சர்ச்சுக்கு போகிறதுனாலையோ, மெக்கா மதினாவுக்கு போகிறதுனாலையோ சொர்க்கத்துக்கெல்லாம் போகவே முடியாது. ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசியில் அந்த நினைவார்த்தத்தில் கூட ஒரு பெரிய தவறு இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல பகல் 10 கொண்டாடுறாங்க, அடுத்தது இரவு 10 கொண்டாடுறாங்க. ஸோ பகல் தான் சொர்க்கம், சொர்க்கம் முடிஞ்சு
நரகம் வரப்போகுது. ஆக்சுவலாக நரகத்தோடைய ஃபஸ்ட்டு நாள் தான் ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடுறாங்க. அப்போ சொர்க்கமே முடிஞ்சிடுச்சு. அப்போ உண்மையிலே எப்படி கொண்டாடி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ராப்பத்து இருக்கணும், அதாவது நரகம் முடியும் பொழுது தான் நாம் ரெடி ஆகுறோம். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்கழி மாதம், பக்தி மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் இரவுடைய கடைசி மாதம். அதாவது தேவர்களுக்கு ஒரு வருஷம் ஒரு நாள் அப்படின்வாங்க. ஸோ அதில் மார்கழியோடு முடியுது. தை மாதத்துலேருந்து பகல், அதான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். ஆனால் உண்மையிலே தேவர்களுக்கு அப்படி கிடையாது, நினைவு அர்த்தமாக அப்படி பண்ணுறாங்க. ஸோ அப்போ பகல் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய மாதம், தை மாதத்துக்கு முந்தைய மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு அர்த்தம். விடியறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? பிரம்ம முகூர்த்தம் அல்லது அமிர்த வேலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்திலே ரெடி ஆகிட்டார் விஷ்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் பிராமணர்கள் அல்லது பிரம்ம குமாரர்கள், குமாரிகள். இந்த இயக்கத்துடைய பேரே அதுதான். ஸோ இது பிராமண வர்ணம், ஜாதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்பவர்கள் தான் உண்மையான பிராமணர்கள். ஸோ சொர்க்கவாசலை திறந்தால் உள்ளே யார் இருக்கிறாரு? பெருமாள் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவருடைய தரிசனத்தை பார்க்குறதுக்காக மக்கள் போகிறாங்க. ஏங்கி கண் முழிக்கல, எல்லாரும் முழிக்கிறாங்க தான், அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க, ஏக்கத்திலே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து திருப்பதியிலலாம் பார்த்திங்கன்னா 1 வினாடி தரிசனத்துக்கு 7 மணி நேரம்லாம் க்யூவில் நிற்பாங்க. ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் விஷ்ணுவை பார்க்கறதுக்கே நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தால் தான் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு பிறக்கும்போது நீங்கள் பிறந்தா தானே விஷ்ணுவை பார்க்க முடியும். ஸோ அவரே இப்போ இருப்பார் சாதாரண மனிதர், அது வேறு விஷயம். அங்கே விஷ்ணுவாக இருக்கும்போது நீங்கள் பார்க்கணுன்னா நீங்களும் அப்போ பிறக்கணும். அப்போ அவருக்கு ஓரளவுக்காச்சும் ஈக்குவலாக நீங்களும் முயற்சி செஞ்சால் தான் அவர் கூடவே நீங்கள் பிறக்க முடியும். சரி, ஒரு வினாடி தரிசனமாச்சோ அப்படிங்கிறதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கூடவே பிறந்தால் கூட எல்லாரும் விஷ்ணுவை பார்க்க முடியாது இல்லையா? உலகத்துக்கே மிகப்பெரிய ராஜா அவர். ஸோ அவருக்கு நெருக்கமானவர்கள் தான் அவரை பார்க்க முடியும். ஸோ அப்போ நெருக்கத்தில் பிறக்கணும் அப்படின்னா இன்னும் தீவிரமாக ஆத்ம பயிற்சி பண்ணி காமம், கோபம், பற்று, பேராசை, ஆகங்கன்னா என்னன்னே தெரியாத நிலை திட்ட அவருக்கு ஈக்குவலாக முயற்சி பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவர் கூட பிறக்க முடியும். ஸோ 1 வினாடி தரிசனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய ஆயுள் 150 வருடம் சராசரியாக சொர்க்கத்தில். அப்போ அந்த 150 வருடத்தில் அவர் சரீரத்தை விடுவதற்கு முன்பு ஜென்மம், அவருடைய நெருக்கத்திலே நீங்கள் பிறக்கிறீங்க, அவருடைய குடும்பத்தில் பிறக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அதுதான் 1 வினாடி தரிசனம். கொஞ்சமாவது பார்த்தாலே புண்ணியம் அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஸோ பார்த்தாலே சொர்க்கத்துக்கு போக முடியாது, சொர்க்கத்துக்கு போனால் தான் அவரை பார்க்கவே முடியும். உண்மையான விஷ்ணுவை சொல்கிறேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.